அபி அண்ட் கோ 6 பேரும் மாணவர்கள், ப்ரொஃபசர்ஸ் என எல்லோரையும் கிண்டல் செய்வதும் குறும்புகள் செய்வதுமாக இருந்து வந்தனர். ஆனால் எக்ஸாம்ஸ் என்று வந்தால் எப்படியோ பிட்டடித்தாவது அரியர் இல்லாமல் பாஸ் செய்து வந்தனர். இந்தருக்கு தினமும் எல்லா வகுப்பிலும் அபியை பார்த்து கொண்டிருப்பது, ரசித்துக் கொண்டிருப்பது தான் வேலை. கண்கள் தான் அபியை பார்த்து கொண்டிருக்கும், காதுகள் பாடத்தை தான் கேட்டுக்கொண்டிருக்கும். அபியை நினைத்து கவிதைகளாக எழுதி கொண்டிருந்தான். அதனாலேயே அவன் படிப்பில் மட்டுமல்லாது கவிதை போட்டிகளிலும் முதல் பரிசை வாங்கினான். எல்லாம் காதல் படுத்துகிற பாடு. அந்த சோடாப்பட்டி எனவே பார்த்துக்கிட்டே இருக்காண்டா என்று மூஞ்சியை சோகமாக வைத்துக்கொண்டு சினிங்கவாறு சொன்னாள் அபி. யாருடி என்று அவள் நண்பர்கள் கேட்டதும், அதான் அந்த படிப்ஸ், கிளாஸில் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான், லைப்ரரி கேன்டீன்னு எங்கே போனாலும் பின்னாடியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் என்றாள். ஏண்டி அவனுக்கு ரசனை இல்லையா? போய் உன்னை போய் பார்க்கறான் என்று அன்பு கூறியதும் அனைவரும் சிரித்து விட்டனர். ஏண்டா நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸா? உங்ககிட்ட சொன்னால் அவனை மிரட்டி வைப்பீங்கன்னு பார்த்தா என்னையவே கலாய்க்கிறீங்க என்று அபி கோபமாக கூறினாள். அங்கே பாரு, இந்திரஜித் இப்போ கூட என்னதான்டா பார்த்துட்டு இருக்கான் என்று அபி கூறியதும் எல்லோரும் அவள் காட்டிய திசையில் பார்க்க அங்கு இந்தர் கன்னத்தில் கை வைத்து கண் கொட்டாமல் அபியை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தான். திரும்பி பார்த்தவர்களை கூட கண்டுகொள்ளவில்லை. கோபத்துடன் அருகில் வந்த ருத்ரனையும் அன்புவையும் கூட கவனிக்கவில்லை. அடடா, இந்தருக்கு காதல் கண் கட்டுதே.